Hey hello guys, welcome back to Krish Base. நம்ம MG ZS EV க்குறான கம்ப்ளீட் இன்டீரியர் ரிவ்யூ வந்து பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி கீ உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். கீழ வந்து பாத்தீங்கன்னா லாக், அன்லாக், அதுக்கப்புறம் பூட் ஓப்பன் க்குறான பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. MG க்குறான ஒரு லோகோ, அதை சுற்றி ஒரு ரெட் ஆக்சன்ஸ், ஒரு சூப்பர் ப்ரீமியம் கீ தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இப்போ வெஹிக்கிள் கிட்ட வந்து போயிடுவோம். ரைட் சைடில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து கிடைக்கும். அதில் ஒரு க்ரோம் ட்ரீட்டட் டோர் ஹேண்டில்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என்னென்ன கிடைக்குதுன்னு. மெட்டல் ட்ரீட்டட் டோர் ஹேண்டில்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லாக் அண்ட் அன்லாக் கூட ஃபங்க்ஷனாலிட்டி, பவர் விண்டோ கண்ட்ரோல் கூட பட்டன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் ஃபைபர் ட்ரீட்மெண்ட் சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சாஃப்ட் டச் லெதர் கொண்டான ஃபினிஷ் நமக்கு வந்து கிடைக்குது. ரெட் ஸ்டிச்சிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் லக்ஸரி ஃபீல் இந்த வெஹிக்கிள் தருது அப்படின்னு சொல்லலாம். இங்கே காயின் ஹோல்டர் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி, கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் பாட்டில் ஹோல்டர் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைக்குது. ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு க்யூட்டான ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பற்றி பார்க்க போனால் லெதர் பர்ஃபோரேட்டட் லெதர் மேட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங்ஸ் எல்லாம் ப்ரீமியமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏர் பேக் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி, எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி, ஹைட் அட்ஜஸ்ட் சீட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள உட்காந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருவோம். டோர் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உள்ளே உட்காந்ததுமே அந்த வெல் அக்காமடேட்டிவான சீட்ஸ், என்னோட சாஃப்ட் டச், அந்த ஹேண்ட் ரெஸ்ட், அதெல்லாம் ஒரு ப்ரீமியம் லக்ஸரி ஃபீல் அந்த காருக்குள்ளே கொடுக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். கேபின் இன்சுலேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த லெதர் மேடு என்டையர் கேபின் ஆகட்டும், எல்லாமே எனக்கு ஒரு லக்ஸரி ஃபீல் இந்த காருக்குள்ளே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ரைட் கன்சோல் வந்து பார்த்தோன்னா MG டிபிக்கல் டிசைன்டு அந்த ஏசி வென்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் ஒரு தடவை ஆன் பண்ணிக்கிறேன். வெஹிக்கிள் வந்து ஆன் பண்ணிடுவோம். கிளஸ்டர் தீம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். MG கூட லோகோ, நல்ல ஒரு ஸ்மூத் கிளஸ்டர் தீமில் நம்மளுக்கு வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகுது நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த கிளஸ்டர் பற்றி அப்புறமா வந்து வரும். சைட் ட்ரிம்ஸ்லாம் கிடைக்குதுன்னு வந்து பார்த்துரும். கீழே சாஃப்ட் டச் அந்த கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் கொண்ட ட்ரீட்மெண்ட், நல்ல ஒரு ரெட் ஸ்டிச்சிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ORVM அட்ஜஸ்ட் கொண்ட ஜாய் ஸ்டிக், இந்த இடத்துல அந்த ரோலர் ஹெட்லைட் லெவலர்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் கொண்ட செட்டப், டீட்டர் கொண்ட செட்டப்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸ்டேரிங்ஸ் பற்றி பார்க்க போனால் ஹேர்ஸ்டைல் என்ன ஸ்டேரிங் பார்த்தோமோ, அதாவது நார்மல் ஹேர்ஸ்டைல் என்ன ஸ்டேரிங்ஸ் வந்து பார்த்தோமோ அதே ஸ்டேரிங் தான் இதுலேயும் வந்து கிடைக்குது. லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் கொண்ட கண்ட்ரோல், ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் கொண்ட கண்ட்ரோல், வெல் டிசைன் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம அப்புறமா வந்து பார்ப்போம். இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி என்டையர் கிளஸ்டர் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபங்க்ஷன் அசைன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வாய்ஸ் அசிஸ்ட் கொண்ட பட்டன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டேரிங் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு லெதர் அப்படி ஸ்டேரிங் வித் ப்ரீமியம் ஃபினிஷ்டு ஸ்டிச்சிங் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிளாட் பாட்டம் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த க்ரோம் ட்ரீட்மெண்ட், இந்த லெதர் அப்பெல்லாம் பார்க்கணும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் ஃபீல் இந்த ஸ்டேரிங் தருது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போனால் ரைட் சைடில் வைப்பர் ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெல் ஸ்மூத்தான வைப்பர் ஸ்டாக்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோம்னா ஹெட்லைட் கொண்ட ஸ்டாக்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹெட்லைட் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைக்கும். டவுன் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொண்ட ஸ்டாக்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. செட் கொண்டான பட்டன், அதுக்கப்புறம் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் கொண்ட பட்டன், ரெஸ்யூம் கொண்ட பட்டன், அது எல்லாமே ஒரு வெல் ஸ்ப்ரிங் டைப் சுவிட்ச்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரீமியமான ஃபீல் இந்த வெஹிக்கிள் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் திங்கை வந்து இதில் ஆன் அண்ட் ஆஃப் ஆகிறது வந்து பார்க்க முடியும். நான் இந்த பட்டன் வந்து இது பண்ணேன்னா அந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த திங்கெல்லாம் இதில் வந்து காட்டுது. நெக்ஸ்ட் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி, டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் தான் நமக்கு வந்து கிடைக்குது. டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்கல. ஸ்டேரிங் இப்போ நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். இதான் நமக்கு கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேன் டிபார்ச்சர் வார்னிங்க்குண்டான ஒரு சின்ன லோகோ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது. கீழே நல்ல ஒரு வெல் அனிமேட்டட் திங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் ரிசர்வ் மீட்டர் வந்து இருக்குது. பேட்டரிக்கு உண்டான பவர் எவ்வளோ கன்சியூம் ஆகுதாலும் பர்சன்டேஜ் வந்து காட்டும். லெஃப்ட் சைடில் நமக்கு ஸ்பீடோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌஸ் பண்ணிடுவோம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து காட்டுது. டயர் ப்ரெஷர் சிஸ்டம், அதுக்கப்புறம் 12 வோல்ட் பேட்டரிக்கு உண்டான அந்த வால்டேஜ் எல்லாம் நமக்கு வந்து காட்டுது. டிபிஎம்எஸ்ல டயரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காட்டுது. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், பிரைட்னஸ் லெவலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வெஹிக்கிள்க்குண்டான திங், மோட்டரோட ஸ்பீடு, மோட்டரோட வால்டேஜ், அதெல்லாம் நமக்கு வந்து காட்டுது. கீழே கரண்ட் ஜர்னி கொண்டு வந்த ட்ரிப்பு கன்செப்ஷன் அதெல்லாம் வந்து காட்டுது. கிலோமீட்டர் பர் கிலோவாட் ஹவர் நமக்கு வந்து மென்ஷன் ஆகுது. நல்லா கீழே ஒரு சூப்பராக அந்த EV ஸ்பெசிஃபிக் டிசைன் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லலாம். மேலே வந்து ஓடோக்குண்டான ஃபங்க்ஷன், மோட் செலக்டர் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட் டாகிள் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மோட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நார்மல் மோட் இப்போ வந்து ஷோ பண்ணுது. அந்த மோடு இது பண்ணோன்னா ஈகோ மோடு கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி. வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்போர்ட் மோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்போர்ட் மோடு கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி. அதோட அக்யூமுலேட்டர் ரேஞ்ச் வந்து நமக்கு கீழே வந்து சேஞ்ச் ஆகுது வந்து பார்க்க முடியும். இப்போ 289 வந்து காட்டுது. ஈகோ மோடில் 303 வந்து காட்டுது. ஒரு 461 கிலோமீட்டர் ஆஃப் ரேஞ்ச், ஒரு ஹை ரேஞ்ச் தான் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சூப்பரான LCD ஸ்க்ரீன் நமக்கு வந்து கிடைக்குது. க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மேலே வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த ரியர் வெஹிக்கிள், அதாவது அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியோட திங் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் செட் பண்ணிக்கிறதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜஸ்ட் உங்கள் EVயோட அந்த திங்கெல்லாம் வெஹிக்கிள் எல்லாம் போச்சு. அந்த டெஸ்லாவில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகல என்னென்ன வெஹிக்கிள் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இதில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஸ்பீடு லிமிட்டருக்கு உண்டான அந்த இது மேலே வந்து காட்டுது. அதுக்கப்புறம் அந்த கிராஷ் வார்னிங்க்கு உண்டான திங் வந்து காட்டுது. வெஹிக்கிள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சிஸ்டம் ரெடின்னு உங்களுக்கு வந்து காட்டுது. வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆனது உங்களுக்கு சிஸ்டம் ரெடின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் இதில் வந்து வரும். மேலே அந்த
இந்த ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் கூட திங்க தான் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. நான் ஒரு ஆஃப் பண்ணி திருப்பி வெஹிக்கிள் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். மேலே அந்த வார்னிங் ப்ரொஜெக்டாக ஒருத்தவங்களால வந்து பார்க்க முடியும். அதில் வந்து காட்டுறேன். வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேலே காட்டுது பாருங்கள், ஃபார்வர்ட் கொலிஷன் சிஸ்டம் ஆஃப் ரெடி, அதெல்லாம் வந்து காட்டுது. இந்த ஏடாஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் அந்த லெவல் 2 ஏடாஸ் கண்ட்ரோல் எல்லாம் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு வந்து போக போக நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான பேசிக் ரிவ்யூ. நெக்ஸ்ட் சென்டர் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா வெல் மெட்டல் ட்ரீட்டட் ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா லெதர் டச் ப்ரீமியம் ஃபினிஷ் கொண்டான செட்டப் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஏசி கண்ட்ரோல்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிரும். என்டையர் ஏசியுமே நீங்கள் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனில் வந்து பேஸ்ட் கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 360 கேமராக்குண்டான செட்டப் நமக்கு வந்து கிடைக்குது. நல்ல ஒரு சூப்பரான 360 கேமராக்குண்டான செட்டப். டாப் வியூ அண்ட் ரியர் வியூ நமக்கு வந்து காட்டுது. டாப் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ வந்து காட்டுது. பிரேக் ப்ரெஸ் பண்ணி ஒரு ரிவர்ஸ் கியர் வந்து போடுறேன். ரியர் வியூ உங்களுக்கு வந்து காட்டுது. ரியர் வியூலையும் நம்மளுக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸ், ஃப்ரண்ட் வியூலையும் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் 3D கேமரா நமக்கு வந்து காட்டும். நல்ல ஒரு சூப்பரான கேமரா டிசைன் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்க்கிங் சென்சாருக்கான ஃபங்க்ஷனாலிட்டி என்ன வியூ உங்களுக்கு காட்டுன்னு சொல்லிட்டு இதில் வந்து காட்டுது. இந்த இடத்துல ஒரு கேமராவோட லோகோ இருக்குது பாருங்கள், என்ன வியூவில் வெஹிக்கிள் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு காட்டும். நியூட்ரல் பண்ணிக்கிறேன். நியூட்ரல் பண்ணிவிட்டு ராங் கொடுத்துட்டு இப்போ திருப்பி இந்த 360 பட்டன் கிளிக் பண்ணோன்னா கேமரா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து காட்டும். ஏன்னா இப்போ ஃப்ரண்ட் கேமரா நமக்கு வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்குது. 2D அண்ட் 3D வியூ நமக்கு வந்து கிடச்சிரும். நியூட்ரல் இருக்குது. வெஹிக்கிள் வந்து பார்க்கில் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதை வந்து நேவிகேஷனுக்கான செட்டப், டெடிகேட்டட் நேவிகேஷன் செட்டப் இதில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அக்ரி வந்து கொடுத்துருவோம். MG அந்த மேப் செட்டப் நல்ல ஒரு சூப்பரான மேப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. யூசேஜும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹோம்க்கு ஒரு டெடிகேட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோம் வந்து போயிடுவோம். லைட் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். இடத்துல இதுதான் நமக்கான ஹோம் ஸ்க்ரீனு. ஹாய் MG அந்த திங் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வெதர் வந்து காட்டுது, ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் அந்த பேட்டரிக்கான டெடிகேட்டட் பட்டன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி ஸ்டாட்ஸ் எல்லாம் இதில் வந்து காட்டும். சார்ஜிங் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே வந்து காட்டுது. 85% சார்ஜ் அப்படின்னு சொல்லி காட்டுது. CO2 சேவ்டு. அந்த ஸ்க்ரீன் ஏன் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியல. வெஹிக்கிள் டிரைவ் பண்ணால் மேபி ஒர்க் ஆகலாம். சார்ஜிங் ஸ்டேஷன் நீங்கள் இதில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். கிட்ட எங்கெல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கோ அதோட கிலோமீட்டரோட நீங்கள் ஷோ பண்ணுது. கோ கிளிக் பண்ணோன்னா அந்த சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு வந்து மேப் டைரெக்டாக ஆக்டிவேட் ஆயிரும். திருப்பி அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து போயிடும். இந்த சைடு வந்து மியூசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டி, USB மியூசிக்கில் அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் அதுவே ஆட்டோ அரேஞ்ச் வந்து பண்ணிடும். Jio 7 ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் அண்ட் லோக்கல் மியூசிக் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மோர் கிளிக் பண்ணி உள்ள வந்து போனோம்னா தீம் ஸ்டோர் நமக்கு வந்து கிடைக்குது. செட்டிங்ஸ் வந்து கிடைக்குது. வெஹிக்கிள் செட்டிங்ஸ்ல வந்து போயிடும். என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருவோம். ஃபாலோ மீ ஹோம்க்குள்ள அந்த லேம்ப் அதோட செகண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த லாக்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, ஆட்டோ டோர் லாக் ஆன் ஆர் ஆஃப் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிரைவர் அசிஸ்டன்ஸ், இதில் தான் அந்த மெயின் ஏடாஸ்க்குண்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து வரும். ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், ரியர் டிரைவ் அசிஸ்ட், லேன் அசிஸ்ட் சிஸ்டம், டிராஃபிக் ஜாம் அசிஸ்ட், ஸ்பீட் அசிஸ்ட் சிஸ்டம், ஹில் டிசல்ட் கண்ட்ரோல், பெடஸ்ட்ரியன் அலர்ட், இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஏடாஸ் சிஸ்டமும் இந்த ZSEV-ல நமக்கு வந்து கிடைக்கும். இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆஃப்னு சொல்லிட்டு வந்து காட்டுது. ரியர் டிரைவ் அலர்ட்டில் நம்மளுக்கு ரியர் டிரைவ் அசிஸ்ட், லேன் சேஞ்ச் அசிஸ்ட், பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன், அதுக்கப்புறம் ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட் அதெல்லாம் வந்து காட்டுது. லேன் அசிஸ்ட் சிஸ்டம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோட்ஸ் வந்து இருக்குது. LDW, ELK, அதை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. டிராஃபிக் ஜாம் அசிஸ்ட் ஆன் ஆர் ஆஃப், அதுக்கப்புறம் ஸ்பீட் அசிஸ்ட் சிஸ்டம், ஸ்பீட் வார்னிங், அதுக்கப்புறம் அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல், இன்டெலிஜென்ட் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு திங், ஹில் டிசல்ட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் பெடஸ்ட்ரியன் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வெல் சேஃப்டியான ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் அந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ராப் டவுன் இல்லை கண்ட்ரோலில் வந்து கொடுத்துருக்காங்க. திருப்பி வந்து ஹோம்க்கு வந்து போயிடுவோம். மோர் வெஹிக்கிள் செட்டிங்ஸ், வெஹிக்கிள் செட்டிங்ஸ் என்ன பண்ணோன்னா இதுதான் லேம்ப்பு, லாக்கு, கீழே வந்து டிரைவர் அசிஸ்ட் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வந்து கிடைக்குது. ஒரு அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி வந்து காமிச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு ஹோம்க்கு வந்து போயிடுவோம். நெக்ஸ்ட்டு ஹோமில் சைடில் அந்த மீடியாவுக்குண்டான திங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டெடிகேட்டட் லாக் பட்டன், அதில் MG ஸ்பெசிஃபிக் தீமில் நம்மளுக்கு அந்த டைம் அதெல்லாம் காட்டுறதை பார்க்க முடியுது. திருப்பி ஹோம் வந்து போயிடுவோம். மோர் வெஹிக்கிள் செட்டிங்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தாச்சு. இதில் பார்க் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங் வந்து இருக்குது. ஜஸ்ட் வேலட் மோட், மற்ற வெஹிக்கிளில் வேலட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதில் வந்து பார்க் ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். MG ஓனர்ஸ் இது வேறு ஏதாவது ஃபீச்சராக இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்பாக்ஸ் நோட்டிஃபிகேஷன் கொண்டாட அந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வந்து இதில் வந்து காட்டுது. இன்பாக்ஸில் வந்து போனோம்னா கொஞ்சம் அந்த டச் எனேபிள் ஆக டைம் எடுத்துக்க அப்படின்னு தான் சொல்லலாம். ட்ராவல் பிளானு, POI, அதுக்கப்புறம் மெசேஜ், அதுக்குண்டான டேட்டாலாம் அதில் வந்து காட்டுது. ஸ்டாய் கால், ஃபோல்டருக்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் அசிஸ்ட் ஃபீச்சருக்குண்டான திங் இதில் வந்து வந்துடுது. ப்ரெஸ் பண்ணி பேக் வந்து போயிடுவோம். இதுதான் பேசிக் இன்ஃபர்டைன்மெண்ட்டோட ஃபீச்சர். நல்லா வெல் யூசபிலிட்டி உள்ள இன்ஃபர்டைன்மெண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டச்சோட ரெஸ்பான்சிவ்னஸ் ஆகட்டும், அந்த தீம், அந்த அப்பியரன்ஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வெஹிக்கிளோட பேட்டரி மேலே வந்து ஷோ பண்ணுது. ப்ளூடூத்துக்குண்டான ஸ்டாட்ஸ் இங்கே வந்து ஷோ பண்ணுது.
4Gக்கு உண்டான அந்த வெஹிக்கிளுக்கு உண்டான டவர் மேலே வந்து ஷோ பண்ணுது. இந்த டெடிகேட்டட் பட்டன் யூஸ் பண்ணி ஏசி நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோம், வால்யூம் அப் அண்ட் டவுன், நல்ல ஒரு ப்ரீமியம் மெட்டல் ஃபினிஷ் ட்ரீட்டோட பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசிக்கு உண்டான 2 பட்டன்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மோட் கண்ட்ரோல் பட்டன்ஸ், இங்கே வந்து அந்த கூலிங் அட்ஜஸ்டபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர், USB-C டைப் சாக்கெட், இங்கே வந்து USB-B டைப் சாக்கெட் நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. 12 volt சார்ஜிங் சாக்கெட் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த என்டையர் திங்குமே ஒரு டிபிக்கல் MG டிசைன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்க்க போனால் நம்மளுக்கு அந்த ரோட்டரி டைப் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மெட்டல் டைப்பில் நல்ல ஒரு நர்ல்டு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்டன் வந்து சென்டர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா டைரக்ட் பார்க்கிங் மோடு போகிறதுக்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மோடுக்கு உண்டான திங்கு நான் ட்ரைவ் மோடு ஏற்கனவே காமிச்சிருந்தேன். அது இங்கே வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்போர்ட்டு, ஈக்கோ அதெல்லாம் இதில் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு KERSன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பேட்டரிக்கு உண்டான திங், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் டைரெக்டாக அந்த பேட்டரி ஸ்க்ரீனுக்குள்ள வந்து போயிடும். பேட்டரி ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடும். மெட்டல் ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு சூப்பர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில், கான்டூஸ்லாம் ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ஹேண்ட் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் லெதரில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸ்டிச்சஸ் எல்லாம் ப்ரீமியமாக இருக்குன்ட்டு சொல்லலாம். நான் சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் இந்த வெஹிக்கில் எங்கெல்லாம் டச் பண்ணுங்க அந்த இடத்துல தான் அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்து அந்த ப்ரீமியம் லக்ஸரி ஃபீலை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் அசிஸ்ட் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் தான் நமக்கு வந்து கிடைக்குது. மேனுவலி ரிட்ராக்டபிள் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் நமக்கு வந்து கிடைக்குது. அதோட ப்ரீமியம் சுவிச்சஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். சென்டர் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், நல்ல ஒரு கப் ஹோல்டர்ஸ், கிரிப்பி ஷார்ட் ஆஃப் கப் ஹோல்டர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ட்ரே நமக்கு வந்து கிடைக்குது. அந்த ப்ரீமியமான லுக்கில் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சென்டரில் இந்த இடத்துல நமக்கு ஹேண்ட் ரெஸ்ட், அதுக்குள்ள நல்ல ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல சாஃப்ட் டச் ஹேண்ட் ரெஸ்ட் தான் நமக்கு கிடைக்குது. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் ஃபைபர் ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் க்ளவ் பாக்ஸ், நல்ல ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உள்ள க்ளவ் பாக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட் டோர்ஸ், அதே கார்பன் ஃபைபர் ட்ரீட்மெண்ட், ரெட் ஸ்டிச்சிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சீட்லேயும் வந்து இந்த சைட் சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வெல் அக்கோமடேட்டிவான ஒரு நல்ல லெதர்டு, நல்ல பர்ஃபரேட்டட் சீட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல அக்கோமடேட்டிவாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் சீட்ஸு. சென்டரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வைசர் வித் வேனிட்டி மிரர்ஸ் வந்து கிடைக்குது. இங்கே சென்டர் கன்சோல்ஸ், MG ஸ்பெசிஃபிக் டிசைன் சென்டர் கன்சோல்ஸ், லைட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த MG-க்குண்டான ஸ்பெசிஃபிக் டிசைன் மாதிரி தான் தெரியுது. டிபிக்கல் டிசைன் மாதிரி தான் வந்து தெரியுது. இங்கே ஏர் பேக்குண்டான அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து கிடச்சிரும். இங்கே டேஷ் கேம் ப்ளக் பண்ணி வைக்கிறதுக்குண்டான USB, அதை சார்ஜ் போடுறதுக்குண்டான ஒரு USB வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வைசர் வித் வேனிட்டி மிரர், டிக்கெட் ஹோல்டர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சன்ரூஃப் பற்றி வந்து பார்த்துருவோம். இதை வந்து MG ஸ்கை ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணுறாங்க. நல்ல ஒரு பேனராமிக் சைஸில் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. வெல் மேசிவ் சைஸில் வந்துருக்கு. அந்த சன் பிளைன்ஸ் ஃபுல்லாக பின்னாடி போகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். திருப்பியும் இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட சன்ரூஃப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் ஆயிரும். அதாவது நம்மளோட ஸ்கை ரூஃப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் ஆயிரும். நல்ல ஒரு மேசிவான சைஸில் வெல் ஏரியான ஃபீலிங் இந்த கேபின் கொடுக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்மூத் ஆப்ரேஷனில் ஸ்கை ரூஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஏ பில்லரில் இங்கேயும் ஃபீட்டர்ஸ்க்குள்ள அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்க்க முடியுது. என்டையர் இந்த டேஷ்போர்டோட பேஸுமே லெதர் மெட்டீரியல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்டிச்செல்லாம் வந்து சூப்பர் ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிறிஷ் வியூஸ்.